அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, எல்லாருமே எல்லா விவசாயிகளுமே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னா அது இந்த பிஎம் கிசான் 21வது தவணை பற்றின ஒரு முக்கிய தகவல் தான். இந்த பிஎம் கிசான் 21வது தவணை எப்போது வரும், எந்த தேதியில் அந்த ரூ. 2000 21வது தவணை வரவு வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியிலையும் விவசாயிகள் மத்தியிலையும் எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ஸோ அதற்கான ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் விவசாயிகள் இந்த கேஒய்சி சரிங்களா, இகேஒய்சி கண்டிப்பாக கட்டாயம் 100% முடிச்சிருக்கணும். ஸோ அதே போல் உங்களுடைய நில சரிபார்ப்பு முடிச்சிருக்கணும். அதே போல் ஆதார் அட்டையுடன் உங்களுடைய மொபைல் எண் இணைச்சிருக்கணும். உங்களுடைய வங்கி கணக்கு இது எல்லாமே கரெக்டாக இணைச்சிருக்கணும். அப்போ தான் இந்த பிஎம் கிசான் 21வது தவணை வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்கீம் அப்டேட்டில் பற்றின முழுமையான அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா, விவசாயிகளுக்கு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, பிஎம் கிசான் 21வது தவணை தொகை அடுத்த வாரம் வருகிறதா அப்படின்றத ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க சரிங்களா. மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் பிஎம் கிசான் 21வது தவணை விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளன. இந்த திட்டத்தின் முந்தைய 20வது தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025 அன்று வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு ரூ. 2000 அடுத்த வாரம் வரலாம் என கூறப்படுகிறது. அதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்றதை பார்ப்போம். மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணை விரைவில் வெளியிடப்படும். அடுத்த வாரம் அரசாங்கம் இந்த தவணையை வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் முந்தைய 20வது தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதற்காக நாடு முழுவதும் 97 மில்லியன் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் ரூபாய் 20,500 கோடி பணம் மாற்றப்பட்டது சரிங்களா. இந்த பிஎம் கிசான் 21வது தவணை எப்போது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டு 18வது தவணை அக்டோபர் 5ஆம் தேதி 24 அன்று வெளியிடப்பட்டது. எனவே இந்த முறையும் நவம்பர் 2வது வாரத்தில் அரசாங்கம் 21வது தவணையை வெளியிடக்கூடும். இருப்பினும் அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படவில்லை. இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் செப்டம்பர் மாதமே வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 21வது தவணை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இந்த தொகை அக்டோபர் 7ஆம் அன்று வெளியிடப்பட்டது. அதனால் மற்ற மாநிலங்களுக்கும் விரைவில் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. எந்த விவசாயிகளுக்கு தவணை தொகை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகேஒய்சி பதிவு செயல்முறையை முடித்த விவசாயிகள் மட்டுமே 21வது தவணைக்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஆதார் அட்டை உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டு அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தால் பணம் விரைவில் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கேஒய்சி அதிகாரப்பூர்வ வலைதளமான இந்த பிஎம் கிசான் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் கேஒய்சி எல்லாமே முடிச்சிருக்கணும் சரிங்களா. அதே போல் இந்த 21வது பிஎம் கிசான் தொகை யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா, சில சந்தர்ப்பங்களில் பயனாளிகள் அடையாளங்கள் சந்தேகத்திற்குரியதாக கண்டறியப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தனது வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற வழக்குகளின் நேரடி சரிபார்ப்பு முடியும் வரை பணம் செலுத்துதல் நிறுத்தி வைக்கப்படும். பிப்ரவரி 1, 2019க்கு பிறகு நிலத்தை வாங்கிய அல்லது மாற்றிய விவசாயிகள் மற்றும் கணவன், மனைவி அல்லது பெற்றோர் மற்றும் குழந்தைகள் போன்ற ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களின் தவணைகள் நிறுத்தி வைக்கப்படும் என்று சொல்கிறாங்க சரிங்களா.
உங்கள் நிலமும் சரிபார்க்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பிஎம் கிசான்னா தொகைனா என்ன அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்கள். சிறு மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை 2019ஆம் ஆண்டு தொடங்கி வச்சாங்க. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுதோறும் ரூபாய் 6000 வழங்கப்படுகிறது. இந்த தொகை நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக தலா ரூபாய் 2000 வீதம் 3 சம தவணைகளாக மாற்றப்படுகிறதுங்க. சரிங்களா? எல்லாருமே கேஒய்சி பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இணைச்சிடுங்க. ஸோ நிலத்தை சரிபார்ப்பு கண்டிப்பாக முடிச்சிடுங்க. சரிங்களா? இதெல்லாம் ஏன் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்போ 2019க்கு அப்புறம் நிலம் வாங்கியிருப்பீங்க, நிலம் விற்றுருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்போ நிலத்தை நீங்கள் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் இந்த பிஎம் கிசான் தொகை வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் கையில் நிலமே இல்லை, இந்த பிஎம் கிசான் தொகை வாங்குறீங்க அப்படின்னா அதை தான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கேஒய்சி பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? நில சரிபார்ப்புலாம் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்படிலாம் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.